ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்ரின் சமையல். இன்றைக்கி நம்ம அம்ரின் சமையலில் கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை எல்லார் வீட்லேயும் காமனாக செய்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் நியூட்ரிஷியஸாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபியை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சுண்டல் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் சுண்டலை நைட்டே 2 டைம் வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். ஈவினிங் இந்த சுண்டல் செய்யணும்னாக்கா காலையில் ஊற வச்சா போதுங்க. இப்போ நான் ஓவர் நைட் இந்த சுண்டலை ஊற வச்சுருக்கேன். தண்ணியோட இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டல் வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து வேக வச்சாதான் சுண்டல் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3-4 விசில் விடலாங்க. சுண்டல் நல்லா வேகிற வரைக்கும் விசில் விடலாம். 4 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சுண்டல் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ இது கூட 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு இஷ்டப்படி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயத்துக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. வேக வச்ச சுண்டலில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இது 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக குயிக்காக இதை செஞ்சிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு பேக்கரி ஐட்டம், ஆயில் ஐட்டம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.